புகை வருது. அலைக்கடலான திரண்டு நம்மளை வழி அனுப்பி வைக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டே 52 ரைடில் இருக்கோம். கரெக்டாக இப்போ வந்து கொல்கத்தாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம கிளம்பி வந்த இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சிங்கோட ஃப்ரெண்டு வீடு. அங்கே வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருந்தோம். பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த அண்ணா வீடு பார்த்துட்டிங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்குது. அவர் அங்கே பைக்குன்னு பார்த்தனா வந்துட்டு சேஃப் இல்லை, நீங்கள் என்னோடய கெஸ்ட்டு, ஸோ வந்துட்டு நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பைக்கை அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நிப்பாட்டிட்டு நம்ம இருந்தோங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒடிஷா போயிடுவோம். கரெக்டாக வந்து ஒடிஷாவில் புரி அப்படிங்கிற ஏரியா போயிடுவோம் ஈசிஆரில். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 490 கிலோமீட்டர்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட். ஸோ 490 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 9 hours 48 minutes. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆக போகுதுங்க. நான் வந்து இன்றைக்கி ரைடு வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் நான் 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். பட் எந்திரிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மெயின் ரோடு போனோடனே அந்த அண்ணாவுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புவோம். அவர் ஆஃபீஸ் வந்து அதுக்கு பக்கத்தில், அந்த மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. அவர் முன்னாடியே வந்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். கைஸ் ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படியே ஃபுல்லாக பிஸியாகவே போயிட்டுருக்கோம். அன்றைக்கெல்லாம் கொல்கத்தாக்குள்ளே வரும்போதுங்க 100 கிலோமீட்டருக்கு வந்து பிஸியாக இருந்துச்சுங்க ஃபுல்லாக. நம்ம கொல்கத்தா என்ட்ராகிறதுக்கு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தேன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. பஞ்சரே ரைட்ரா. ஃபஸ்ட் டைம் பஞ்சர். என்னடா உலட்டுதேன்னு பார்த்தேன். இந்த ட்ரிப்பே வாரே வா வேறு லெவல் வைபு காமிச்சு விட்ருச்சுல்ல. டயர் வாடை என்னங்க எப்படி அடிக்குது. ரைட்ரா சாக்கு. இன்னைக்கு உனக்கு இதுதான் வாழ்க்கை. ஆனால் நான் யோசித்தேன் கைஸ் டயர் மாற்றணுன்னு. அப்புறம் என்னன்னா ஒரு ஏம்மா தங்கம் 1 2 3 3. ஓ ஷிட், ஸ்டாண்டு போட முடியலங்க. வண்டி வேறு நேராக நிற்கிது. இப்போ அந்த பாய்கிட்ட ஹெல்ப் பார்ப்போம். பையா 1 minute ஸ்டாண்ட். தேங்க்யூ பையா. யா பஞ்சர் புகை வருது. ரைட்ரா. नियर बाई एनी पंचर शॉप इज देयर? देयर? हाँ ओके. हाँ ओके. அவர் சொன்னதில் எனக்கு புரியல. அச்சி புரியுது. அதாவது நான் போய் கூட்டிட்டு வரேன், பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்குது, இந்த மாதிரி கேட்டுச்சு. பார்ப்போம் என்னன்னு. எஸ் திஸ் இஸ் த வைப் காய்ஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நல்ல வேலை சிட்டிக்குள்ளே ஆகிருக்கு. இதுவே நடுக்காட்டில் பஞ்சர் ஆகிருந்துச்சுன்னா சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. பார்ப்போம் எங்கே பஞ்சர்னு. டயர் மாற்றக்கூடிய ஸ்டேஜ் தான். நான் தான் மாற்றலை. அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் இதை வச்சு அப்படின்னு நினச்சேன். கண்டுபிடிப்போமா? ஆனால் நிறைய பின்னு குத்தி இருக்கு. இதோ பாருங்க, ஈஸி த பஞ்சர். ஓகே கைஸ், இதாவது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். திட் இஸ் த பஞ்சர். கொல்கத்தாலேருந்து கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர் வெளியே வந்திருப்பேன். பைக்கு வேலையை காமிச்சிச்சு நம்ம பேபி. ஸோ பின்னுங்க பாருங்கள்.
என்ன அப்படின்னா உள்ளே வந்து நான் டயர் சீலிங் ஊற்றியிருக்கேன். பட் அதை தாண்டி வந்து பஞ்சர் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச டயர் சீலிங் என்னென்னா அது ஆவியாக கூட போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட லடாக் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஊற்றுனது. என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. இப்போ வந்து என்கிட்ட காற்றடிக்கிறது இருக்குது. ஓ அந்த டயர் சீலிங் தெரியுதுங்க. அங்கே பாருங்கள் ரோஸ் கலரில் தெரியுது அவங்களுக்கு உள்ளே. எஸ் அதுதான் உள்ளே அந்த டயர் சீலிங் உள்ளே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ இந்த டியூபே வெளியே வந்துருச்சு. நான் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். இது இப்படி தள்ளினேன், டியூப் வெளியே வந்துருச்சு. ஸோ காற்றடிச்சா செட் ஆகாமல் என்னன்னு தெரியல. பஞ்சர் ஒட்டிட்டு தான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப முடியும். ஓட்டிட்டு கிளம்பலாம் கைஸ். நல்ல வேலை ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல பஞ்சர் ஆகிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருத்தர் வந்தார் போயிட்டாப்புல அப்படியே. போய் பார்ப்போம் என்னன்னு. எவ்வளோ பெரிய ஆணி பாருங்க. சொல்கிறதுக்கே வந்துட்டு வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் இருந்தால் வந்து அவங்க அந்த கிட் வச்சுருக்காங்க. டியூப்லெஸ்ஸாக இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே, டியூப் டயராக. ஸோ வண்டியை அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே ஃபைனலி எடுத்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லாரி இந்த மாதிரி பஞ்சர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமா. ஸோ அப்படியே வந்து பஞ்சர் ஒட்ட வேண்டியதாங்க. தேங்க்யூ கைஸ். அந்த டயர் சீல் ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு பாருங்க. ரோஸ் கலரில் ஏதோ வாந்தி எடுத்து விட்ட மாதிரி இருக்கு. அது எதில் கழுவுறாரு தெரியுதாங்க? சாக்கடையில் கழுவிட்டு இருக்காருங்க. சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. பேபி ஒன் டயர் இப்படியே ஆகணும். சாக்கடையில் கழுவிட்டு இருக்காருங்க. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு வேறு வழி இல்லை. மேனேஜர் சொல்லிட்டு எதையோ பிடிக்கிறாரு. நம்ம பேபிக்கு லைட்டாக சாக்கடை தானே வச்சுக்கட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டன்னு. இதை வந்து பஞ்சரில் ஓட்ட முடியாதுங்க. டியூப்பு மாற்றினா மட்டும்தான் உண்டு. சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அதனால தான் டயர் சீல் ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு. சின்ன ஹோலாக இருந்தால் அந்த டயர் சீல் போய் அடைச்சிருக்கோம். பெரிய ஹோலாக இருக்கிறவட்டையும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. भैया इधर में ट्यूब का शॉप दुकान है तो लेकिन अब मिलेगा दिस साइज ना 120 90 70 எல்லா திங்ஸும் வந்து கடையில் இருக்குது. எனக்கு நம்பி வச்சுட்டு போகவே மனசு இல்லை. எல்லாம் வந்து கூட்டமாக இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு போகலாங்க. பார்ப்போம் என்கிட்ட டியூப் கிடைக்குமான்னு சொல்லி. இல்லாட்டி ஆர்எஸ்க்கு தான் கால் பண்ணணும். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஹோல் இல்லைங்க, வந்து பெருசாகவே வந்து கிழிஞ்சிருச்சு. தெரியுது அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஹோல் தெரியும். அவ்வளோ பெரிய வந்து கிழிஞ்சு போயிடுச்சு நல்லாவே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து நாங்கள் ஒட்டி தர்றோம். இங்கே பக்கத்தில் கேட்டு பார்த்தேன் எங்கேயுமே வந்து இந்த சைஸ்க்குரிய டியூப் இல்லை. ஸோ ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கொல்கத்தாவில் தான் இருக்குது. ஸோ வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் ட்ரை பண்ணி ஒட்டி கொடுத்துறேன், நீங்கள் போகிற வழியில் ஏதாவது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருந்துச்சுன்னா அங்கே போய் டியூப் மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபைனலாக வந்து வண்டி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ பாய். தேங்க்யூ பையா. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோன்னு வருது கைஸ். ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அலைக்கடலான திரண்டு நம்மளை வழி அனுப்பி வைக்கும் அனைவருக்கும் நன்றி. நான் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன்.
ஏன்னா அவங்களுக்கு இது வேலையே தெரியல என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரத்தில் பிரேக்கை உடச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் கவனிச்சிட்டேன். செயின் ஓகே ஓகே இது வச்சு வரணும். நை कोई प्रॉब्लम नहीं ओके गाइस अम्मा. सो फाइनली ஓகே ஆல் செட். போயிட்டே இருப்போம் கைஸ். வெஹிக்கிள்ஸ் 8 hours காட்டுது. டைம் வந்து 1:15. ஆல்மோஸ்ட் 1.5 hour 2 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருப்போம். ஓகே டிக்கா பாய் 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 பாய். வாட் ஓ ஏர் செக் பண்ணுறாரா? தேங்க்யூ. ஆமாங்க, ட்ரிப்பு கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் ஏர் அடிக்கவே இல்லை. ஓ நான் எடுத்தோடனே வந்து காசு கொடுத்தேன். அவங்க வந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எல்லா கியர்ஸையும் மாட்டிட்டு கடைசியாக போகிறப்ப கொடுங்க அப்படின்னாங்க. சுத்தமாக காற்றே இல்லை. நான் தான் அடிக்கிறதில்ல, ஏன்னா வண்டி வெயிட்டாக இருக்கா. ஸோ நமக்கு வந்து ஏர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடிக்காமலே விட்டேன். ஓகே ஓகே ठीक है ஓகே தேங்க்யூ பையா, தேங்க்யூ. பாய் 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 பாய். யா தேங்க்யூ ப்ரோ. ஓகே கைஸ் போயிட்டே இருப்போம். ஓகே டயர் ஓகேவாக தான் இருக்குது. ஃபைனலி ஆல் டன். செம்ம போங்க. இங்கே பிரேக் கரெக்டாக இருக்காமல் இப்போ என்ன அப்படின்னா, அவங்க பேக் டயர் மாட்டும் போது வந்துட்டு பிரேக்கை வந்து கொஞ்சம் அன்ஈவனாக வச்சுட்டாங்க. அது எப்படின்னா லைக் அது கரெக்டாக மவுண்ட் படி வைக்கணும். அது தெரியாமல் அவங்க சம்புட்டி வச்சு டம்முன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஐயையோ சாக்கு போச்சுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே அந்த போல்ட்டு ஹீட்டெல்லாம் கீழே தான் வச்சாங்க. ஃபுல்லாக அதுவே வந்துட்டு டஸ்ட்டு அது மாதிரி இருந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் கூடவே இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வந்துட்டு அந்த பிரேக் ஒரு விஷயம் தாங்க, அது கரெக்டாக ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடியில் உட்கார வைக்கணும். அவங்க அப்படி பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. இது நம்ம ஊர் சைடில் நம்ம நார்மலாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ் போகிறப்பையோ இல்லை வேறு எங்கிட்டாவது போயிருந்தப்பையோ ஒரு பஞ்சர் அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது. ஈவன் அதுக்கே வந்து கஷ்டப்படுவோம். இது நம்ம லாங் ரைடு வந்திருக்கோம், லைக் வந்து லாங்குவேஜும் தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தில் அதுவும் இந்த ஏரியாவில் டக்குன்னு அங்கங்கே வந்து ஷோரூம்ஸும் எதுவும் இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இதுதாங்க ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு வைபே வந்துட்டு. இப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு இதில் என்ன அப்டேட் ஒன்று தெரியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. நான் என்ன பண்ணேன்னா, அது இது பண்ண உடனே ஒரு சங்கட்டமே படலை, உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தான் எப்போதுமே இருக்கேன். ஈவன் இந்த ட்ராவல் பண்ணுறதுனால அந்த ஒரு ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணுற விதம் இதே தான் வந்து நம்ம லைஃப்லேயே அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ வேறு லெவலில் வந்து வரலாம். எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா பஞ்சரில் ஆரம்பித்து லைஃபுக்குள்ளே வந்து அதை மிங்கிள் பண்ணுற நினைக்காதீங்க. இது அந்த மாதிரி ஒரு வைப்பு. யா சூப்பர் கைஸ். ஓகேவா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செயின் மட்டும் கொஞ்சம் டைட் வைக்கணும். மாதிரி விட்டு போகுது. அப்படி ஒரு மாதிரி இழுத்து நம்ம வேறு ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து செயின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒன் சைடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, ரைட் சைடில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. அன்ஈவனாக அது ஒரு மாதிரி கோட்டம் ஆகிற மாதிரி இருக்குது. பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் தேய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் என்ன நம்ம செக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. இப்போ தான் அந்த ஏரியாலாம் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்.
இதுக்கப்புறம் மழை இல்லை, நல்லா வெயில் அடிக்குது. ஸோ வந்துட்டு இது ரெயின் கவர்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்பிட்டேன் கைஸ். ஆனால் செமங்க இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சர் ஆச்சு. அது செம வைப்புங்க சீரியஸாக. அதை நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. அதை முடிச்சுட்டு வந்தால் செம மழை, வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. ஓகேங்களா, நான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நான் சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். ஸோ சாங் ப்ளஸ் வந்து இந்த மழை, செம ரோடு, 2 பக்கம் நெல்லிக்காடு இருந்துச்சுங்க. நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் ஃபுல்லாக. அப்படியே என்ன அப்படின்னா, செம்மையாக மழை பெஞ்சு நம்ம ஒரு போட்டு கூட நனையவே இல்லை. அன்றைக்கெல்லாம் ரைடிங் போட்டு நனைஞ்சிச்சு. அப்போ என்னன்னு பார்த்தா இங்கே பேண்ட்டெல்லாம் நான் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கூட நனையவே இல்லை நான். ஸோ அந்த வைபே செம வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்துட்டு நெல்லுக்காடு எல்லாம் இப்போ தான் புதுசாக விதைச்சிருக்காங்க. இன்னும் வந்து பெருசாக கூட வளரல. செம போங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நமக்கு அந்த மொத்த ஒரு வைபையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதே வந்து சாங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். செம்மங்க, சூப்பர் சாங்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு, மெலோடி சாங்ஸ் தான் கேட்டுட்டு ஜாலியாக அப்படியே செம்ம இல்லை கைஸ். ஒடிசாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க கரெக்டாக. இப்போ தான் என்ட்ரு ஆனோம். ஆனால் என்ன எது செக் போஸ்ட்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோல்கேட்டை தாண்டி மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒடிசாக்குள்ள என்ட்ரு ஆகும். தலைவனை பார்த்தீங்களா? ஏய் அப்படி திருகி போடுவேன். சாப்பிட்டு போயிடலாமா, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த வயிறு வலிக்கல, பசிக்குது. ஐயோ, எல்லா ஆர்வத்தில் வந்து சாப்பிட மறந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். எங்கே சாப்பிட்லாம்? இங்கே என்னது வெறும் கடையா? ஏதாவது சாப்பிட்டு போகலாம் கைஸ். ஆளே இல்லை. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பலாம் கைஸ். செம்ம இங்கே ஏரியா ஃபுல்லாக வந்து இப்போ தான் வந்துங்க லைக் நெல் விதைச்சிருப்பாங்க போல் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நம்ம இந்த ரோட்டில் இப்போ தானே வர்றோம். ஏன்னா நம்ம அங்கேருந்து வரப்போ நம்ம வேறு ரோட்டில் பூந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் ஈஸி ஏரில் வந்துட்டு இருக்கோமா. ஸோ பார்ப்போம், கேட்போம் என்ன இருக்குன்னு. பையா காணா ஓகே. அதுக்கு மேலே எனக்கு கேட்க தெரியல. காணோம், அவ்வளோதான். கைஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. செம்ம ஒரு பிரியாணிங்க, மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சிறப்பு பண்ணிட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரியாணியை பார்த்தோமா. ஸோ அப்போ நான் வீடியோ கூட எடுக்கலை. நான் பாட்டுக்கு பிரியாணியை பார்த்தோன்னே எடுத்து டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்ம போங்க. ஒடிசாக்குள்ளே என்ட்ரான உடனே முதல்ல நமக்கு கிடச்ச வைப்பு வந்து இந்த பிரியாணி தாங்க. செம்ம போங்க. எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டு. செம்ம ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4:15 ஆகுது. இன்னும் வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேலே காட்டுது. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரோடு இதே மாதிரி ஹைவேவாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டுக்கு வைபாக போக ஆரம்பிச்சிடலாங்க. ஆனால் ஒடிசாவில் ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஈஸியாக என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. இதே மாதிரி இருந்துட்டா செமங்க, போயிட்டே இருக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குல்ல கைஸ். செம்ம ரோடுங்க. இந்த சன்செட்டாக வேற போகுது. அப்படியே வந்து வைபாக போயிட்டுருக்கோம். சென்னை வந்து 1492ங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1900 வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகிறப்ப 2000 வந்துடும். எஸ், அப்போது இந்த ட்ரிப்பில் வந்து டோட்டலாக வந்து 11,000 கிலோமீட்டர்கிட்ட வந்து நம்ம ஓட்டியிருப்போங்க ட்ரிப்பை முடிக்கும் போது. சாம ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் கைஸ்.
இருக்குமா? ஓய், ஹோட்டல் சாந்தி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் ஹோட்டல் சாந்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஹோட்டல் அங்கே தமிழில் செகண்ட் லைனில் எழுதியிருக்காங்க, தெரியுதா? அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கப்புள்ஸ் கோல்ஸ். கப்புள்ஸ் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதில் பொண்ணு நாய் தான் வந்து பையன் நாயை வந்து கடிக்குது. பையனுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் ப்ரோ. இங்கே வாங்க. என்ன நாயை கூப்பிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்கோ. சாரி ப்ரோ. ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு கைஸ், தமிழ்நாடு லாரி நிறையா இருக்குங்க. ஒடிசாக்குள்ளே வந்தோடனே பார்க்குற இடம்லாம் தமிழ்நாடு லாரி தான். யா, ஒரு காலத்தில் வியந்து பார்த்துட்ருப்பேன் மெயினில் பார்க்கும்போது. அங்கே போகிறாங்களே இந்த 6 பேர், அவங்க 6 பேர் வந்துட்டு நம்ம ஏரியாக்காரவங்க எல்லாம் லாரி வந்துட்டுருக்காங்க. ஆனால் சின்னதாக ஒரு ஓகே பார்த்ததே இல்லைண்ணா. ஸோ அங்கே ஒரு தமிழ்நாடு லாரி தெரியுதா? ஐயா, கரெக்டாக ஒரு 6 பேர் இறங்கி வந்தாங்க. வந்துட்டு நம்ம இங்கே டீ குடிச்சிட்டு இருந்தோமா, ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க கைஸ். சூப்பர் சூப்பர். நம்ம இங்கே ஒடிஷா நுழைஞ்சதுலேருந்து பார்த்தோன்னா நிறையா தமிழ்நாடு லாரியை பார்க்க முடிச்சு. அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நான் இங்கிட்ட ஒடிசாக்குள்ள வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம லாரிகள் நிறையா வருந்துட்டுருக்கு அப்படின்னு. செம்மையாக இருக்குது கைஸ். 2 தமிழ்நாட்டு லாரி இருக்குது. லைட்டு போகிறாரு கரெக்டாக. அப்புறம் அங்கே போய் நம்ம பாய் சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம் வந்தாங்க, ஒரு 6 பேர் வந்தாங்க கைஸ். அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஓகே, பாருங்க பாய் சொல்லுவோம். அவங்களும் வந்து இப்போ தமிழ்நாடு தான் போயிட்டுருக்காங்க. லோடு ஏற்றி ரிட்டன் போயிட்டுருக்காங்க. நம்ம பாய் சொல்லிட்டு அப்படியே போவோம். ஓகே, பாய்ண்ணா. பாய் பாய் பாய்ண்ணா. சூப்பர் கைஸ். கரெக்டாக வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம், வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ தான் லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க. ஒடிசா வந்ததுக்கப்புறம் வந்து கைஸ் நிறையா தமிழ்நாடு லாரியை பார்க்க முடிஞ்சுது. பார்க்குற இடம் ஃபுல்லாக, அதாவது நம்ம ஊரில் இந்த மாதிரி லாரி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறையா எண்ணிக்கையில் போய்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். செம. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 168 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். டாப் பாக்ஸ் எங்கங்க? டாப் பாக்ஸு ஷோ. டாப் பாக்ஸே காணோம். ஷோ, எங்கெங்க விழுந்திருக்கோம்? இல்லை, லேப்டாப்லேருந்து எல்லாமே இருக்குது. ஷோ, வந்த வழியில் எங்கே போய் தேடுறது? எப்படா விழுந்துச்சு? யதார்த்தமாக திரும்பி பார்த்தேங்க, காணோம். ஓ மை காட். கிடைக்குமா கிடைக்காதா? ஐயோ, இவ்வளோ பதட்டம் ஆனதே இல்லை நான். டாப் பாக்ஸை காணோம். ஓ, எங்கே விழுந்திருக்கோனே தெரியலையே. எந்த வழியா வந்து நம்ம எங்கடா போச்சு சாக்கு? இண்டிகேட்டர் வேறு உடஞ்சி கிடக்கு. ஸோ அதில் நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ யாராவது நல்ல ஒன்று எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்து அது மெசேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆகாதவங்க கைக்கு போயிட்டா அவ்வளோதான், சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. சாக்கு, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஓ, பாக்ஸை காணோம். இங்கே கேட்டிருக்கேன் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமான்னு. ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குன்னு இருக்காங்க. போயிட்டு கேட்க வேண்டியதான், ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு. பசங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், இங்கே லோக்கலில் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்களாமா.
ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. நானும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தேடிட்டேன் கைஸ். நீ இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது ட்ராவலில். இதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்து போய்க்கணும். எனக்கு என்ன அப்படின்னா அதுக்குள்ளே என்னோடய மேக் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. 5 இயர்ஸ் என் கூட இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. கேட்போம். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்க. கேட்போமா? भैया इधर में पुलिस स्टेशन यहाँ से जाके लेफ्ट लीजिएगा. हाँ लेफ्ट. ओके. போலீஸ் ஸ்டேஷனே வந்து இருட்டாக இருக்கே. எஸ். என்ன போலீஸ்? தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷனா? கேட்போம். ஓ மை காட். கைஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. கேட்போம். தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷன் கேட்போம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா நம்ம சிங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த லோக்கல் ஏரியா மீனக்குள்ளே இருக்கார். ஸோ அவர் வர்றேனாரு. அவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour வரேனாரு. நான் அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வரவே இல்லை. அப்புறம் வந்து நான் கேட்டேன் ஃபைனலாக, நீங்கள் வர்றீங்களா வரலையான்னு கேட்டேன். நீங்கள் பக்கத்தில் எனக்கு தான் ரூம் எடுத்தங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதுக்கு மேலெலாம் கெஞ்சறதுக்கெலாம் நாள் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போயிட்டு லைக் பார்ப்போம். ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா விழுந்த வேகத்துக்கு உருண்டு போய் எங்கிட்டாவது ரோட் சைடில் கிடக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்குது. யாராவது நல்லவங்களை கிடச்சிருந்தா வந்து எடுத்து இன்ஸ்டா ஐடியெல்லாம் பார்த்துட்டு இதை மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டி நேரம் உடச்சி தின்றுருப்பாங்க. நான் ஒரு என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்கை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ஐக்ளோட சைன் பண்ணாமல் விட்டேன். ஸோ அது என் சைடில் இருக்க மிஸ்டேக்கு. அப்படி பண்ணியிருந்தேன் நேரம் லேப்டாப்புக்கு நானே என் ஃபோன் மூலிமா ட்ராக் பண்ணி எடுத்திருப்பேன். இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்குங்கிற அவசியமே இல்லை. அது என் சைடில் நான் பண்ண தப்பு. ஸோ சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து அதில் வந்துட்டு ஃபைண்ட் மை மேக்கை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். என்ன ஆயிருக்குன்னா இது வளைஞ்சது பிரச்சனை இல்லைங்க. அந்த கிளாம்பே வந்துட்டு ஃபுல்லாக லூஸாக இருந்திருக்கு. என்ன சொல்கிறது போங்க. பக்கத்துக்கிட்ட ரூம் எடுத்து தங்கிட்டு போவோம். இந்த போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த மேக் உங்களோட தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் எங்களுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து அதோட பில்லெல்லாம் சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க வேறு ஏதோ வந்துட்டு ஒரு 2 ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது இப்போதைக்கு முடியாது. அது இன்னும் ஒரு லெட்டர் ஃபார்மேட் மாதிரி இருக்குமாம்மா. ஸோ அது இப்போ எங்கேயுமே திறந்துருக்காது. காலையில் தான் நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ காலையில் எங்கிட்ட அதை போயிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்பலாம் கைஸ்.